உண்மையான சந்தனம்னா உள்ள வைரம் இருக்கணும், அந்த வைரத்தில் சந்தன எண்ணெய் இருக்கணும். வைரம் இருந்தாலும் அதில் சந்தன எண்ணெய் இருக்கணும். நல்ல வண்டல் மண் உள்ள இடத்துல நான் வேகமாக 10 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மரம் வளர்த்துட்டேன். 20 வருஷத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 சென்டிமீட்டர் மரம் இருக்குது, அதை விற்று கொடுங்கன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா உள்ளே வெட்டி பார்த்தாங்கன்னா அதில் செம்மரமே இருக்காது. நான் இந்த மாதிரி நிறைய சோதனை செஞ்சு பார்த்துருக்கேன். தமிழ்நாடு பூரா நானும் எல்லா மாவட்டங்களையும் போய் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒரு செம்மரத்தை வெட்டி அதில் சோதனை செஞ்சு பார்த்துருக்குறேன். 0% செம்மரத்தில் இருந்து 80% செம்மரம் வரைக்கும் கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி ஒரு பெரிய ஆய்வு கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். இந்த தீக்குச்சி அல்லது பிளைவுட்டு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் அது பயன்படும். அது கூட நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக வாங்குவாங்க. அவங்க வந்து அதை தடிமரம் சைஸில் வளர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 90 சென்டிமீட்டருக்கு மேலே நீங்கள் அவங்க வளர்த்துட்டாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் பிளைவுட் வாங்குறாங்க. இவங்க வளர்க்குறதே ஒரு 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் வளர்த்துட்டு அதை விற்கணும்னா அது விற்கவே முடியாது. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் இவங்க சந்தன மர விதிகள் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு இணையதளத்தில் போட்டிங்கனாலே அந்த சந்தன மர வளர்ப்பு விதிகள் பூராமே தெளிவாக வந்துடும். அவங்க அதை மட்டும் படித்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். அவங்க இவன் சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி எதையுமே நம்ப வேண்டாம். சார், ஃபார்ம் தமிழா சேனல் மூலிமா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். சார், உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். சமீபமாக கூட பார்த்திங்கன்னா பயில மரங்களை பற்றின ஆர்டிகளை பற்றி படிச்சிருந்தோம். மேலும் வந்து எங்கள் இந்த மரங்கள் ஜென்ரலாக மரங்களை பற்றி ஒரு சில கேள்விகள் இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். சார், இப்போது மொதல் விஷயமாக பார்த்திங்கன்னா இப்போ மரங்கள் அதோட பயன்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். எல்லோருக்கும் வணக்கம். மரங்கள் வந்து நம்ம பூமி கிடைச்ச மிகப்பெரிய வரம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் யார் சொன்னாலும் முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா இங்கே அரேபியன் கண்ட்ரிலெல்லாம் மரமாக இருக்குது, குவைத்தில் மரம் இருக்கா, டுவையில் மரம் இருக்கா, அங்கெல்லாம் வாழலையா, அவங்களெல்லாம் சுவாசிக்கலையா அப்படின்ட்டு. மரங்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை நீர் ஆதாரங்களை சேகரித்து அது மனிதர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படக்கூடியதாக மாற்றி கொடுப்பது மரங்களே. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ரெண்டாவது, உலக வெப்பமயமாதல் நல்லா பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லாம் உலகம் பூரா பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் தாவரங்கள் தான் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அது மனிதர்கள் சுவாசிக்க தகுந்த ஏற்ற ஆக்சிஜனை கொடுக்குது. இதைத்தான் அவங்களும் சுவாசிக்கிறாங்க. ஏன்னா சில சமயத்தில் அவங்க அந்த நாட்டிலே கூட அவங்களுக்கு மரம் வளர்க்க இடம் இல்லை, மரம் வளர்க்க முடியலை, மரம் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொல்லித்தான் அந்த நாட்டு அரசாங்கமே, உதாரணமாக ஜப்பானு, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியாவுக்கு நிறைய பணம் கொடுக்குது. சரி, உங்கள் நாட்டில் நிறைய இடம் இருக்குது, நீங்கள் மரம் வளருங்க, எங்களுக்கும் சேர்த்து வளருங்க அப்படின்ற நிறைய பணம் கொடுத்து அந்த மூலமாக நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுறதுக்கும் ஆக்சிஜனை வெளியிடுறதுக்கும் தாவரங்களை தவிர வேறு இண்டஸ்ட்ரீஸ்லாம் செய்ய முடியாது. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மனிதர்களின் தேவை அளவுக்கு நிச்சயமாக செய்யவே முடியாது. இதை வந்து நானே விஞ்ஞானபூர்வமாக அளவீட்டுள்ளேன். நிச்சயமாக விஞ்ஞானபூர்வமாக ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட் டைப்புக்கு ஒரு அளவு எடுத்திருக்கேன். எவ்வளவு தான் இது ஆக்சிஜனை வெளியிடுது, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுது, தண்ணீரை சேமிக்குது, மண்ணரிமானம் தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக அளவிட்டு அதை மதிப்பீட்டு, அதை ரூபாயாக மதிப்பீட்டு நான் அதை அனுப்பிச்சிருக்கேன் அரசாங்கத்துக்கு. ஸோ மனிதர்களுடைய சேவைக்கு மிக முக்கியமான பங்காற்றுவது மரங்களே. அதுக்கப்புறம் தான் மற்ற சேவையெல்லாம். ஸோ மரங்கள் தான் முதல்ல மனிதர்களுடைய அடிப்படை தேவையே. சார், இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வகையான பயன் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த டிம்பர் மரங்களுக்கான மோகம் வந்து அதிகமாக இருக்குது. விவசாயிகள்கிட்ட அதிகமான டிம்பர் மரங்களை வந்து பயிரிடுறாங்க. இப்போ இந்த உண்மையிலே வந்து இந்த டிம்பர் மரங்களுக்கான கமர்ஷியல் வேல்யூ அதிகமாக இருக்கா, பயன்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எஸ், தடிமரத்தின் தேவை, டிம்பர்ங்கிறது தமிழில் தடிமரம்னு சொல்லுவோம். தடிமரத்தின் தேவை வந்து நாளுக்கு நாள் கூடிகிட்டே தான் போகுது. மக்கள் தொகை கூடுது. டவுன்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் 1000 வீடு 2000 வீடுன்னு சொல்லி ஒரு சிட்டியே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ பேருக்குமே மரத்துடைய தேவை இருக்குது. இப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கவர்மெண்ட் பில்டிங்கில், இன்னும் நிறைய ப்ரைவேட் பில்டிங்கில் பிவிசி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது அதனுடைய விலை, அதனுடைய
ரசாயன தன்மை இதெல்லாமே சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. ஸ்டீல் உற்பத்திக்கு அவ்வளோ உற்பத்திக்கு எங்கே போகிறது? அல்லது பிவிசியில் எல்லாமே டோர் செய்கிறோம் அது செய்கிறோம் அப்படின்னா அந்த ரசாயன உற்பத்தி, அதனுடைய கழிவு, தொழிற்சாலை கழிவு எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தான். மரம் ஒன்று தான் உண்மையான சப்ஸ்டியூட்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. தடிமரத்தின் தேவை நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்குது. அப்புறமா ஒரு கேள்வி கேட்டீங்க, தடிமரம் எல்லாருமே விளைவிக்கிறாங்களே, அதை ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒவ்வொரு மரத்துக்குமே ஒரு தனி குணம் உண்டு. தடிமரம்னு ஒருத்தர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அது ஒரு நெருங்கிய தோப்பாக வளர்த்து தடிமரங்களை பண்ண முடியாது. நெருங்கிய தோப்பாக வளர்க்கவே முடியாது. அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் தடிமரங்களை, வேளாண் காடுகளில் தடிமரங்களை வளர்க்கணும்னா அது வரப்போரமாகவோ அல்லது அதிகமான இடைவெளி விட்டு வளர்த்தா தான் தடிமரங்கள் நமக்கு கிடைக்கும். நாங்கள் தேக்கு பயிர் செய்கிறோம். நிறைய விவசாயிகள் நிலத்தில் பார்த்துருக்கேன். நானும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய ஆர்வத்தில் நிறைய நெருக்கிய தேக்கு மரங்களை 2 அடி 2 மீட்டருக்கு ஒன்று, 2 மீட்டருக்கு ஒன்று, 1.5 மீட்டருக்கு ஒன்று, 3 மீட்டருக்கு ஒன்றுலாம் நட்டு நிறைய வளர்த்துட்டாங்க. அது ஒரு 5 வருஷம் வரைக்கும் நல்லா வளரும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. 5 வருஷம் வரைக்கும் வேகமாக வளரும். அதனுடைய மரத்தினுடைய கேரக்டர் அப்படி தான். ஆரம்பத்தில் அந்த காம்படிஷன்ஸில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே போகும். அப்புறமா பெருக்காது, நிச்சயமாக பெருக்காது. அதில் அவங்க பாதி மரத்தை வெட்டி தான் ஆகணும். அது நாங்கள் நிறைய கலை ஆய்வுக்கு போகும்போதெல்லாம் அந்த விவசாயியை பார்த்து சொல்லிட்டு வந்தேன். நிறைய இதில் பாதி வெட்டிடுங்க, குறுக்கை இப்படியெல்லாம் வெட்டிடுங்க, இடைவெளி அதிகமாக்குங்க, அப்போ தான் தடி பெருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த விவசாயிகள் அதை வச்சு வளர்த்துட்டோம், அது எப்படி வெட்டுறது, அதை வெட்டி என்ன பண்ணுறது, ஒன்றும் போய்ட்ட பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வெட்டுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. அது அப்படியே தான் நிற்கும். அது வருஷம் பூரா அப்படியே தான் நிற்கும். அது தடிமரமே கிடைக்காது. தடிமரங்கள் வேணும் அப்படின்னா அகலமாக இடைவெளி விட்டு நடணும், அல்லது வரப்போரங்களில் மட்டும்தான் நடணும். அதில் தடிமரங்களுக்கு உரிய சில ஸ்பீஷீஸ் எல்லாம் உண்டு. தேக்கு, ஜாண்டெல்லாம் நிறைய பயிர் செஞ்சுருக்காங்க. இப்படி இன்றைக்கி லெவலில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா காட்டில் இருக்கக்கூடிய தேக்கை விட வெளியில் இருக்க தேக்குடைய எண்ணிக்கை அதிகம், மிக மிக அதிகம். இன்னும் அரசாங்கத்தில் நிறைய செயல் திட்டங்கள்லாம் செயல்பட்டு, மரம் வளர்ப்பு திட்டங்கள்லாம் செயல்பட்டு அதில் நிறைய விவசாயிகள் தேக்கு வளர்த்துட்டாங்க. நிறைய தேக்கு வளர்த்துருக்காங்க. அதில் தேக்கு ஒரு முக்கியமான ஒரு தடிமரம். சில மென்மரங்கள்னால் சாஃப்ட்வுட், இப்போ மீலியாடூபியா அல்லது ஐலாந்தஸ் எக்ஸல்ஸா, இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய மரங்கள். ரெண்டாவது, விவசாயிகளுக்கு என்னன்னா ஒரு ஜென்ரலான ஒரு டெண்டன்சி தான், சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரம் பலன் கிடைக்கணும், அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி நிச்சயமாக இருக்குது. வேகமாக வளரக்கூடிய எந்த மரங்களுமே தடிமரங்களுக்கு பயன்படாது. அதை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு வேகமாக வளர்த்து அதை டிம்பராக கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுடைய நினைப்பு தவறு. வேகமாக வளரக்கூடிய எந்த மரமும் தடிமரத்துக்கு பயன்படாது. அதில் உறுதித்தன்மையே இருக்காது. அது கொஞ்சம் நீர்ச்சத்து உள்ள மரமாக தான் இருக்கும். அதில் மீலியாடூபியாவும் சரி, அல்லது தைல மரங்களும் சரி, அல்லது ஐலாந்தஸ் எக்ஸல்ஸான்னு சொல்லக்கூடிய அந்த பெருமரங்கள் அதுவும் சரி, அந்த மாதிரி நிறைய மரங்கள். அது அந்த தீக்குச்சி அல்லது ப்ளைவுட்டு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் அது பயன்படும். அது கூட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக வாங்குவாங்க. அவங்க அதை தடிமரம் சைஸில் வளர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 90 சென்டிமீட்டருக்கு மேலே நீங்கள் அவங்க வளர்த்துட்டாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் ப்ளைவுட்டுக்கு வாங்குறாங்க. இவங்க வளர்க்குறதே ஒரு 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் வளர்த்துட்டு அதை விற்கணும்னா அது விற்கவே முடியாது. அதனால் மரம் வளர்க்குறதும் ஒரு கலையோடு வளர்க்கணும். நிறைய ஒரு ஆர்வத்தில் ஒரு விஞ்ஞானபூர்வம் இல்லாமல் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமாக இருக்காது. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக பேசப்படுற இந்த தேக்கு மரம், சந்தன மரம், செம்மரம் மற்றும் இந்த மகோகனி, இந்த டிம்பர் வகைகளில் எது சிறந்தது? அதை பற்றின உங்களுடைய அறிவுரையை பற்றி சொல்லுங்கள். மரங்களில் மிகவும் பணப்பயிர் உள்ள மரம் தடிமரம் அப்படின்னு கூட நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். அதிகமான விலையுள்ள மரங்கள் தடிமரத்துக்காக நார்மலாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மரங்கள் அப்படின்னு கூட தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதிகமான விலையுள்ள மரங்கள்னு எடுத்துட்டோம்னா இப்போது சந்தனம், தேக்கு கூட இப்போ அதிகமான விலையுள்ள மரங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் தேக்கு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் தேக்கு வளர்க்குறாங்க. மெயினாக சந்தனம் அல்லது செம்மரம், ரெட் சாண்டல்ஸ்,
இது ரெண்டும் இப்போதைக்கு ரொம்ப அதிக விலையுள்ள மரங்கள். சந்தன மரம் வளர்க்குறதுக்கு சந்தன மர விதிகள்னே ஒன்று உருவாக்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தனியார் நிலங்களில் வளர்த்தா அது எப்படி வளர்க்கணும், எப்படி அறுவடை செய்யணும், அதுக்கு என்னென்ன நடைமுறைகள், செம்மரம் அதே மாதிரி என்னென்ன நடைமுறைகள் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் நம்ம இணையதளத்திலே இருக்குது. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சந்தன மர விதிகள் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு இணையதளத்தில் போட்டிங்கனாலே அந்த சந்தன மர வளர்ப்பு விதிகள் பூராமே தெளிவாக வந்துடும். அவங்க அதை மட்டும் படித்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். அவங்க இவன் சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி எதையுமே நம்ப வேண்டாம். ஒவ்வொன்றுக்குமே விதிமுறைகள் வகுக்கப்பட்டு தெளிவாக அது இணையதளத்தில் உள்ளது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளம் தெரிஞ்சுக்கலாம். சந்தன மரம் வளர்க்கணும், வெட்டுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும், அது இப்போ அரசாங்கம் விற்கும், அந்த விற்பனைக்கான செலவை கழிச்சிக்கிட்டு மிச்சத்தை விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. இது ஜென்ரலாக உள்ள விதிகள். அதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதில் சொல்லியிருக்கு. பட் சந்தனம் எல்லாருமே வளர்த்தா எல்லாருக்குமே பணம் கிடைக்குமா, வந்துடுமா அப்படின்ட்டுலாம் விவசாயிகளும் கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியான ஆர்வத்தோடு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து அதில் செயல்படணும். சந்தன மரம் வளர்ப்பதற்கு மிக கடுமையான சூழ்நிலை வேண்டும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நான் என் தோட்டத்தில் நிறைய இரிகேட் பண்ணி நான் இவ்வளோ சந்தன மரம் இவ்வளோ பிரமாதமாக வளர்த்துருக்கேன் இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையான சந்தனம்னா உள்ள வைரம் இருக்கணும், அந்த சேகு வைரம் இருக்கணும், அந்த வைரத்தில் சந்தன எண்ணெய் இருக்கணும். வைரம் இருந்தாலும் அதில் சந்தன எண்ணெய் இருக்கணும். உதாரணத்துக்கு கூட நான் ஒன்று சொல்கிறேன். இங்கேருந்து ஆஸ்திரேலியாவில் கூட சந்தனம் வளர்க்குறாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் ப்ரைவேட்டில் இப்போ வளர்க்குறாங்க. ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் செய்கிறாங்க. அவங்க லார்ஜ் ஸ்கேலில் செய்கிறாங்க. இந்தியாவில் வளரக்கூடிய நம்ம ஜவாதிஸில் வளரக்கூடிய சந்தன மரத்துலேயே வைரத்தில் 4% எண்ணெய் இருக்குது. ஆஸ்திரேலியா மரங்களில் நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2% எண்ணெய் தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக இரிகேட் பண்ணி ரொம்ப வேகமாக வளர்க்குறாங்க. ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அதிகப்படியாக வளர்க்குறாங்க. எதுனாலும் கொஞ்சம் விலை மதிப்பு உள்ளதாக இருந்ததுன்னா அது கடுமையான சூழ்நிலையை கடந்து வரணும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் ஒருத்தர் ஐஏஎஸ் முடிக்கணும்னா நீங்கள் ராத்திரி பகலாக படித்து கஷ்டப்பட்டு படித்தா தான் ஐஏஎஸ் வாங்க முடியும். எல்லாருமே கிளார்க் மாதிரி ஐஏஎஸ் எழுதலாம்னா அப்புறம் எதுக்கு அப்படி ஒரு போஸ்ட் இருக்குது? அதுக்கெல்லாம் கடுமையான சூழ்நிலைன்னா கடுமையான நல்ல ஒரு பலன் இருக்கும். அதில் அதே விதி தான் இதுக்கும். வைரம்னா அது பூமிக்குள்ளே போய் 1000 வருடங்கள் இருந்து அந்த ப்ரெஷரில் அதில் இருந்து வந்தால் தான். அதுவும் கூழாங்கல் மாதிரி கடற்கரையில் இருக்குதுன்னா அதை யாரும் முடிஞ்சு கூட எடுக்க மாட்டாங்க. சந்தனம் வேண்டும், நல்ல விலையுள்ள அதிகமாக சந்தனம் வேணும்னா அது கடுமையான சூழ்நிலையை கடந்து தான் வரணும். இதே மாதிரி தான் செம்மரமும் உள்ள செம்மரம் இருக்கணும், உள்ள சிவப்பாக செம்மரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுவும் ஒரு கடுமையான சூழ்நிலையில் அதுக்குள்ள மண்ணில் தான் வரணும். நல்ல வண்டல் மண் உள்ள இடத்துல நான் வேகமாக 10 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மரம் வளர்த்துட்டேன், 20 வருஷத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 சென்டிமீட்டர் மரம் இருக்குது, அதை விற்று கொடுங்கன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா உள்ளே வெட்டி பார்த்தாங்கன்னா அதில் செம்மரமே இருக்காது. நான் இந்த மாதிரி நிறைய சோதனை செஞ்சு பார்த்துருக்கேன். தமிழ்நாடு பூரா நானும் எல்லா மாவட்டங்களையும் போய் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒரு செம்மரத்தை வெட்டி அதில் சோதனை செஞ்சு பார்த்துருக்குறேன். 0% செம்மரத்தில் இருந்து 80% செம்மரம் வரைக்கும் கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி ஒரு பெரிய ஆய்வுக்கூட்டத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஸோ விவசாயிகள் ஆர்வ கோளாறில் நிறைய நாங்கள் உடனே இவ்வளோ வளர்த்துருக்கோம், அதை எங்களுக்கு விற்று கொடுங்க, அது எங்களுக்கு இவ்வளோ மரம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருக்கிறது அதெல்லாமே கொஞ்சம் தவறு. ஸோ விலை மதிப்பு உள்ள மரங்களுக்கு உள்ள இலக்கணம் இதுதான். விலை மதிப்பு உள்ள மரங்கள் அப்படின்னா அது ஒரு கடுமையான சூழ்நிலையை கடந்து வரணும். வேகமாக வளரக்கூடிய மரங்களில் வேகமாக வளர்ந்து சில பயன் தரக்கூடிய மரங்களில் சில மரங்கள் இருக்குது. கயாசனிகலென்சிஸ், அதாவது ஆப்பிரிக்கன் மஹாகனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவில் கொண்டு வந்து இங்கே வளர்க்கப்பட்டது. மீலியோடோபியா மலைவேம்பு, ஐலாந்தஸ் எக்ஸல்ஸா பெருமரம், இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக வளரக்கூடியது. இந்த மரங்களை கூட தோப்பாக வளர்த்தாங்கன்னா அது தடிமரமாக வளராது, நேராக அது பேப்பர் மில்லுக்கு தான் போகும். அதில் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அவங்க வாங்குவாங்க அல்லது வாங்காமல் போவாங்க அல்லது விற்கிறக்கூடிய நிறைய சூழ்நிலையெல்லாம் வரும். வரப்பு ஓரங்களில் வச்சு நல்லா பெருசாக தடிமனாக வளர்த்துட்டாங்கன்னா
அதுக்கு எங்கேயுமே எப்போவுமே விலை உண்டு, எப்போவுமே விலை உண்டு. ஈவன் லாரி பாடி பில்டிங் கூட நிறைய எடுத்துக்குவாங்க. நாமக்கல்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய எடுத்துக்குவாங்க மில்லியோடோபியா. ப்ரொவைடட் இருந்தால் நல்ல நல்ல கருத்து இருந்ததுன்னா, தடிமரமாக இருந்ததுன்னா எல்லாமே எடுத்துக்குவாங்க. அதனால் இந்த விவசாய பெருமக்கள் வந்து மரம் வளர்க்குறதுல ரொம்ப கவனம் செலுத்தி வரப்போகிறங்களில் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அபரிதமான ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதில் பயிர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு அல்ல, அந்த மரத்தில் நிறைய நீங்கள் மற்ற கேஷ் கிராப்ஸும் வளர்க்கலாம். மிளகு வைத்தலாம், வெண்ணிலா கொடி அதில் படர விடலாம். மற்ற கொடி வகைகளில் என்னென்ன இருக்கோ அந்த கிராப்ஸ் எல்லாம் அதில் செய்யலாம். ஸோ வரப்போகிறங்களில் மரம் நடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணுமே ஒழிய, நான் ஒரு 10 ஏக்கரில் நெருக்கி ஃபுல்லாக நிறையா மரம் வளர்த்துட்டேன், எனக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது முடியாது. அது ஒரு சில மரங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி. இப்போ நம்ம தைல மரங்கள் அதுக்கு ஒரு விதிவிலக்கு. அது தோப்பாக வளர்த்தோம்னா அது, ஏன்னா அதுக்கெல்லாம் முடிப்பரப்பு ஜாஸ்தி இல்லாத தைல மரங்கள் தான். முடிப்பரப்பு வந்து ரொம்ப கம்மி, கிரவுண்ட் டயமீட்டர்லாம் இந்த மாதிரிலாம் பெருசாக போகாது. இந்த மாதிரிலாம் பெருசாக போனோம்னா இவ்வளவு முடிப்பரப்பு இருந்தால் தான் அதுக்கு இந்த மாதிரி திக்னஸ் வரும். இதுவே ஒரு உதாரணம் தான், நீங்கள் பார்க்குறது இங்கேயே உதாரணம் தான். இவ்வளோ ஒரு முடிப்பரப்பு இருந்தால் தான் அதுக்கு இந்த திக்னஸ் வரும். இதில் இவ்வளோ தான் இடம் இருக்குது அப்படின்னா அந்த குச்சி மாதிரி தான் இருக்கும். அதனால தான் மரம் வளர்ப்புங்கிறது ஒரு கலை. இது வந்து ஒரு வேலை அல்ல. மரம் வளர்ப்பது ஒரு கலை. அந்த கலையோடு வளர்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் உண்டு. இல்லை மரங்கள் உதாரணமாக ஒரு தைல மரங்கள் எடுத்துக்கலாமே. தைல மரங்களை பற்றி சில ஒரு தவறான கருத்தெல்லாம் இப்போது நிறைய மக்களிடத்தில் பரவிட்டு இருக்குது. நிறைய தண்ணியை குடிக்குது, நிறைய நீராவி போக்கை வெளியிடுது. அதில் எந்த விதமான பூச்சிகளும் வராது, விலங்குகள் வராது, அது இந்த தாவரத்தையும் வளர விடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய தவறான ஒரு கருத்து மக்களிடத்தில் இருக்குது. அது எல்லாமே முழுக்க தவறு அப்படின்ட்டு நான் நிறைய ஆய்வுகள் கட்டுரைகள் நிறையா போட்டிருக்கேன்.